சொல்வதெல்லாம் உண்மை. முதல்ல ஒரு ஹஸ்பண்ட். ஆமா மேடம். அதுக்கப்புறம் ஏழுமலை, அதுக்கப்புறம் கார்த்திகேயன். நான் போலமா, சத்தியமா நான் போலாம். யார் ஏழுமலை, யாரு கார்த்தி? கார்த்திகேயன். பார்த்தீங்களா நிலைமைய? நீங்கள் பண்ண வேலைக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டீங்க. அவன் நிலைமைய பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன போச்சு? ஆம்பளைல. உங்கள் பேருமா? சுதா மேடம். சொல்லுங்கள் சுதா, எங்கேருந்து வரீங்க? விழுப்புரத்துலேருந்து வரேன் மேடம். என்னம்மா பிரச்சனை? நாங்கள் வந்து 17 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம். லவ் மேரேஜ் தான் மேடம். லவ் மேரேஜ் இல்லாமல் யாருமே வருது இல்லைங்க, எல்லாம் லவ் மேரேஜ். எப்படி லவ் பண்ணீங்க? நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து வாடகை கொடுத்துன்னு இருந்தோம் மேடம். அது வந்து பக்கத்தில் அப்படியே பழக்கமாச்சு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பழக்கமாகி லவ் பண்ணினேன் மேடம். 17 வயசுல லவ் பண்ணிட்டு எத்தனை வயசுல? 17 வயசுல கல்யாணம் பண்ணினேன் மேடம். வீட்டிலேருந்து சொல்லாமல் போயிட்டீங்க? சொல்லாமல் போயிட்டேன் மேடம். வீட்டிலேருந்து அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்து அம்மா வந்து எனக்கு 5 வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அம்மா அப்பா இல்லை, அம்மாவில் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் கொடுத்துன்னு வந்தோம் மேடம். அவங்க வீட்டில் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன வளர்க்க முடியல, நான் வீட்டு வேலை செய்கிறேன், அவங்க கூட இருந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அதான் அப்புறம் பக்கத்தில் தான் பழக்கமாயிடுச்சு. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பழக்கமாச்சு. நீங்கள் ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணு தான் மேடம். உங்கள் அம்மா வரவே மாட்டாங்களா? இப்போ வந்திருக்காங்க மேடம். 10 வருஷம் சென்று வந்திருக்காங்க மேடம். எங்கே போனாங்க மேடம்? அவங்க முஸ்லீம், நானும் முஸ்லீம் தான் மேடம். இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் அம்மா எங்கே போனாங்க? அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. நானும் இவங்க வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன். இவங்க கூட அவங்க பார்த்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்டில் நான் வேலை செஞ்சு தான் மேடம் குறைச்சிக்கிட்டேன். ஓ, அவங்க வீட்டில் வேலை செஞ்சீங்களா? ஆமாம் மேடம். சரி, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா, இப்போ நானும் எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் லவ் பண்ணேன் மேடம். 2 பொண்ணு ஆயிடுச்சு மேடம். 2 பொண்ணுங்க மேடம் எனக்கு. இப்போ வந்து அந்த லேடி வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு மேடம் எங்கள் வீட்டுக்காருக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்லை மேடம், கல்யாணம்லாம் பண்ணல மேடம். அவங்க வந்து அந்த லேடிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது மேடம். அந்த லேடிக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இது மாதிரி எங்கள் சும்மா போட்டு போனார் மேடம். சவாரி போகிற இடத்துல இது மாதிரி எனக்கு யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஆட்டோ டிரைவர் மேடம். காரும் ஓட்டுவாங்க, ஆட்டோவும் ஓட்டுவாங்க மேடம். எப்படி இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஆச்சு? அதான் மேடம், பாவப்பட்டு இது மாதிரி அவங்க வீட்டில் அக்கா மாமா எல்லாம் இருக்கிறாங்க மேடம். ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. இவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு எல்லாம் கோயிலில் உட்காந்துருக்காங்க மேடம். அந்த லேடி ஒரு குழந்தைய வச்சுட்டு லேடி உட்காந்துருக்காங்க மேடம். இவர் சவாரி போகும்போது இது மாதிரி அழுதுருக்காங்க அந்த லேடி. எனக்கு யாரும் இல்லைங்க, பசியமா, என் பிள்ளைய வச்சு எனக்கு பசியமாக இருக்குது, கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் அதை கேட்டிருக்காங்க மேடம். அந்த பாவப்பட்டு உதவி பண்ண போனார் மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படி அவங்களுக்குள்ள எப்படி பழக்கம் ஆச்சுன்னு தெரியல, எப்படி குழந்தை ஆச்சுன்னு தெரியல. ஒரு பையன் இருக்குது மேடம் அவங்களுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு? எங்கள் ஹஸ்பண்ட் வானான்னு சொல்கிறாரு மேடம். எனக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது இப்போ தான் தெரியுமா அவருக்கு? அதான் மேடம். இப்போ வந்து காசு தினைக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க மேடம். அந்த குழந்தைக்காக 100 ரூபா கொடுக்குறாங்க மேடம் எங்கள் வீட்டுக்காரு. ஒரு சவாரி போகிற இடத்துல ஆட்டோ குழந்தை பச்சை குழந்தை தூக்கி இந்த ரோட்டில் கடாச்சிட்டு போயிடுறாங்க. எனக்கு சொத்து பார்த்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டுக்கார வண்டி ஓட்டினா தான் மேடம் நாங்கள் கஞ்சி குடிக்க முடியும். நாங்கள் அவர் நம்பி நான் வந்துட்டேன். நான் லவ் பண்ணி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நான் என் ஹஸ்பண்ட் தான் வேணும் நம்பி நான் வந்துட்டேன். கஷ்டம் இந்த லேடி வந்து எங்கள் வீட்டுக்கார ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த தொடர்பு? அதான் ஒரு தான் மேடம். குழந்தை ரோட்டில் கொஞ்சம் கலசமாக தான் மேடம் தெரியும் எனக்கு. இது மாதிரி குழந்தை பச்சை குழந்தை ரோட்டில் கிடக்குது, இது யார் குழந்தைன்னு தெரியலன்னு சொன்னப்போ தான் நாங்கள் எல்லாம் ஓடணும் போதான். அப்புறம் உங்கள் வீட்டுக்கார குழந்தை தான் சொல்கிறாங்க மேடம் ரோட்டில்ங்க. அதுக்கப்புறம் தான் மேடம் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு என் புருஷனை நம்பி நான் வந்துட்டேன். 2 எனக்கு பொம்பளை பிள்ளை மேடம். எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வேணாம். என் புருஷன் எனக்கு வேணும் மேடம். வேறு எதுவும் வேணாம் எனக்கு. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் மகாலட்சுமி. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. 2 அக்கா 2 அண்ணன். எங்கள் அக்கா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அண்ணன் ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அக்கா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. நான் சொன்னேன், அண்ணன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, எனக்கு அண்ணன் பார்க்குற மாப்பிள்ளை வேணாக்கா, நீங்களே பாருங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு கல்யாணம்லாம் நல்லா கிராண்டாக பண்ணாங்கண்ணா. கலப்பு திருமணமே பண்ணிட்டாங்கண்ணா. அவங்க ஊருக்கு போனேன், என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனேன், ஏன் நகை போடாமல் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படி கேட்டாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா செய்கிறேன்னு நிற்காங்க அந்த பொண்ணு, செய்கிறேன்னு நிற்காங்கன்னு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நீ அந்த பொண்ணு இங்கே இருக்கிறது வேண்டாம், அனுப்பி விடுங்க, வீடு விற்று செஞ்சுட்டு வரட்டும்ன்ட்டு. ஒரே ஒரு மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டு வீட்டில் வந்து அக்காட்ட சொன்னால் அக்கா கேட்கல. அவங்க என்ன நம்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு போகணும், நீ ஏன் என் வீட்டுக்கு வந்த அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சித்தி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். காலையில் இருந்ததை வச்சு சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் சித்தி வீட்டிலே இருந்தேன். கிட்டத்தட்ட 6 மாதம் இருந்தேன். 6 மாதம் இருக்கப்போ இடையில அக்கா வந்து மயிலாப்பூர் டியூட்டிக்கு வந்திருந்தாங்க. மயிலாப்பூரில் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சு 7 மணி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பழக்கம் பண்ணாங்க. அக்கா மூலியமாக தான் தெரியும், நானாக யார்ட்டையும் போகலை.
பேசினோடனே நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பெருசு கிடையாது, நான் இப்போ எங்கள் சித்தி வீட்டில் இருக்கேன், எங்கள் சித்தி வீட்டில் வந்து பர்மிஷன் கேளுங்க, ஏற்கனவே எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிச்சுதான் நான் வாழ்க்கையில் வந்து போயிருக்கேன்னு எல்லாரும் சொன்னேன் மேம். கடவுள் சாச்சா எல்லாமே சொன்னேன் மேம். அவர் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்து எங்கள் சித்தி காலில் விழுந்தார், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார், திருவண்ணாமலைக்கே கூப்பிட்டு போனார், எல்லார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமாக தான் மேம் இருந்தார். சந்தோஷமாக வந்துட்டு என்ன பண்ணார், இந்த நடுவில் இவங்க வேலுன்றவங்க வந்து டைவர்ஸ் கேட்க வந்தாங்க மேம். சரி எங்கள் சித்தப்பா என்ன சொன்னாங்க, சித்தி என்ன சொன்னாங்க, இந்த தம்பி வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பழகுது கொள்ளுது, நம்மள்கிட்டே வந்து சொல்லியிருக்கிறது கட்டி கொடுங்க அப்படி சொல்லி நீங்கள் அந்த பொண்ணு எழுதி கொடுக்க சொல்லிவிடு அப்படின்னாங்க. நான் என்ன செஞ்சேன், சரி கையெழுத்து தானே போட்டுத்தரணும், சரி நான் போட்டு தரேன் அப்படி சொன்னேன். அவங்க கையெழுத்து வாங்குறதுக்கு என்னையே எல்லாத்தையும் காரணம் காமிச்சு நான் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டதாகவும் எல்லாத்தையும் வச்சு காரணம் காமிச்சு கொடுத்தாங்க. இது எங்கள் தெருவில் ஒரு பொண்ணு மீரான்னு இருக்குது, அந்த பொண்ணு நான் சீட்டை காமிச்சேன். அவன் என்ன சொல்ல, ஏண்டி இந்த மாதிரி காமிச்சேன், இது ஏழுமலை பார்த்தா உன்னை நம்புவாங்களா, எல்லாமே இப்படி பண்ணியிருந்தா அவர் நம்புவாரா அப்படி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சரி நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி அவர்கிட்ட காமிச்சு தான் ஆக போகிறேன், அப்போ நாளைக்கு பின்னாடி முன்னே பார்த்துட்டு பின்னாடி வந்து எனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, எது வந்து உண்மையை சொல்ல நான் பேசுவேன் அப்படி சொன்னேன். சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி எடுத்து போய் சூட் கேஸில் வச்சேன், ட்ரெஸ்ஸு தூக்கிட்டால வச்சேன். இவர் அன்றைக்கி வரல, மறுநாள் காலைல வந்தாங்க, காலைல வந்து என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வரப்போ அதை எடுத்து படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு என்கிட்ட சொல்லலை, படிச்சுதான் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் எனக்கு ஒரு வீடு பார்த்து விட்டாங்க பாருங்க ஒரு அம்மா, அந்த அம்மா வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த இது நடவடிக்கை இது எப்படின்னு தெரியல, இது மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது மேலே எல்லாம் பேசியிருக்காங்க. எங்கள் வீட்டாண்ட நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், எங்கள் ஊரான எல்லாத்தையுமே நான் பேசுவேன், எல்லா அண்ணனுக்கும் தெரியும். ஏழுமலையை கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை மேம், என்னை ஏமாத்திட்டு விட்டு போயிட்டாங்க. டைவர்ஸ் வாங்கின அன்னைக்கு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கின பேப்பர் வச்சு காமி. யாருக்கு உனக்கு குழந்தை பிறந்தது? ஏழுமலைக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பொம்பளை பிள்ளை, பேர் தீக்ஷிதா. பிரசவம் பார்த்ததில்ல எங்கள் அக்கா. கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ டைவர்ஸ் வாங்கினோன்னே நம்ம கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு தப்பு பண்ண? நான் தப்பு பண்ண மேம், அவர் வந்து நம்பிக்கை கொடுத்தாரு மேம். நம்பிக்கை கொடுத்ததா சித்தி வீட்டிலலாம் காலில் விழுந்தாரு, சித்திலாம் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அதை ஒழுங்கா வாழல, அதை எப்படி நம்புவேன்? அல்ல சித்திக்கிட்டலாம் வந்து கேட்டாங்களே அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி தப்பு பண்ணுவேன் அப்போ எனக்கு தெரியல, அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அடுத்தது அப்புறம் சரின்ட்டு கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இதை டைவர்ஸ் பேப்பர் படிச்சா இருப்பாங்க. அப்போ போயிட்டு என்ன பண்ணாருங்க, நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன், எங்கள் சித்தி பொண்ணு வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் அந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் குளிக்கவே இல்லை மேம். நான் அக்காட்ட சொன்னேன், நீ போய் ஹாஸ்டலில் இரு, நான் என்ன எதுன்னு பேசுகிறேன். அவங்கள்ட்ட ஃபோனே இல்லை மேம், அவர்கிட்ட வரவே இல்லை மேம். சரி, அதுக்கப்புறம் குழந்தை வந்து அக்காட்ட சொன்னாங்க, நான் கலைச்சிட்றேன்க்கா, எனக்கு வேண்டாக்கா அந்த குழந்தைன்னு. இதுக்கப்புறம் அவங்க திடீர்னு அவங்க இருக்கா பிரச்சனைன்னு வந்துட்டு குழந்தைய கலைச்சி கேட்ட கல்யாணம் பண்ணி சொல்லிடுறாங்களா, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, நீ ஏன் பயப்படுற, நீ இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு இரு, அவங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. ஒரு ஃபோன் தகவலும் இல்லைன்னாங்க மேம். அவர் கிடைச்சாரா உங்களுக்கு? கிடைச்சாரு மேம். கிடைச்சிட்டு கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணல மேம். அவர் வந்து மார்ச் 8ஆம் தேதி இங்கே வரேன்னு சொல்லிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே கல்யாணம் பண்ணிட்டு நான் எங்கள் அக்காவை நானும் ஃபோன் போட்டு இவங்க யாருமே எங்கள் சித்தி யாருமே எனக்கு தலையில வேலை எல்லாருமே என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக போராடணும். குழந்தை பிறந்தோடனே 3ஆம் நாளே வந்துட்டார். அக்கா உடலை அக்கா ஃபோன் பண்ணி அவர் வர வச்சு சர்டிஃபிகேட், பாப்பாவோட சர்டிஃபிகேட் வரவும் அவர் வாரம் கரெக்டாக இருந்தது. கையெழுத்து போட்டு அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினார் மேம். வாங்கிட்டு நான் போயிட்டு 10 நாளில் வந்து பதில் சொல்லணும்னு போனேன் மேம். அப்புறம் நான் அக்காட்ட சொன்னாங்க 5000 கொடுத்து வீடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க மேம். அந்த வீட்டில் 5000 வாடகை கொடுக்காதுல, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். ஃபோன் கான்டாக்டும் இல்லை, ஒரு 2 மாதமாக ஃபோன் கான்டாக்டே இல்லை. அந்த அட்வான்ஸ்லேயே வாடகை கழிச்சிட்டு ஜாமான்லாம் என்ன பண்ணேன், அவர் என்னம்மா நீ வாடகை கொடுக்க, குழந்தை வேறு ஆப்ரேஷன் பண்ண குழந்தை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருங்க எங்கள் அக்கா வர வரைக்கும் நாங்கள் இருக்கேன், எங்கள் அக்கா வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் காசு தரேன், இதில் கழிச்சிக்காதீங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இதில் கழிச்சிக்கின்னு நீங்கள் காலி பண்ணிக்குமா, போய் காலி பண்ணி ஏதாவது சின்ன வீடாக பார்த்துக்கோ அப்படின்னாங்க. சரி கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பொம்மை கம்பெனி போட்டு ரோட்டுக்கு வந்துட்டேன். வரவே இல்லை. இவர் ஃபோன் போட்டால் என்னை அசிங்க திட்டுறாங்க. குழந்தைய வச்சுட்டு ரோட்டில் தான் மேம் பாப்பா உங்களை தர்கான்னு சொல்லிட்டு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் பாதுகாப்பாக போய் படுத்துட்டேன். யார் வீட்டையும் என்ன சேர்க்கலை, சொந்தக்கார வீட்டையும் என்ன சேர்க்கலை. அந்த தர்காவில் படுத்துக்கிட்டு விடிய காலில் வந்துடுவேன். விடிய காலில் வந்து ஒரு வீட்டு வாசல் உட்காந்துருப்பேன். அவங்க குமாரன் டீ கடைக்கு அவர் என்ன சொன்னார், மகான் ஏமா அப்படி வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, டீ மட்டும் வந்து வாங்கிக்கம்மா, என்கிட்ட டீ மட்டும் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி நான் எனக்கு காலையில் டீ மட்டும் கொடுங்க, எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா பாப்பா கொஞ்சம் வளர்ந்தேன்னா வேலை கிடைச்சிச்சுன்னா நான் காசெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ரோட்டில் இருந்தேன். அக்கா பக்கத்துல பாப்பா வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிச்சை எடுக்காத குறைதான்
யார் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகனை ஒரு வாரமா தொடர்ந்து இருந்தாங்க. ஒரு வாரமா பார்த்துருந்தாரு. யாரு கார்த்திக்? கார்த்திக் எங்க husband எங்க வீட்டுக்காரு எங்க ஹஸ்பண்ட் மாதா கோயில் ஆட்டோ ஓட்டுறாங்க. என்னை வந்து பார்த்துருந்தாங்க. நான் பொம்மை கம்பெனியில் ஜாமான் போட்ட பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணாரு, அங்கே போய் குளிச்சுப்பேன். குளிச்சுட்டு துணி துவைச்சாங்க போட்டோம். அங்கேயே நான் விடணும் மேம். அந்த கப்பலில் வேலை செய்கிற பொண்ணு இல்லைங்களா, என்ன நீங்கள் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என்னை விடலை. ரோட்டு பைப்பு இருக்குல்ல மேம், அதில் துவைச்சி துணி துவைச்சி அதில் ரெண்டு துணியை காய வச்சு மடித்து ஒரு ஓட்டு போட வீடு இருக்கும். அந்த வீட்டில் கேட்டுட்டு துணியெல்லாம் அதை வச்சுப்பேன். துணி நைட்டில் மாற்றிக்கிட்டு ஓடி போயிடுவேன். 6 மணிக்குள்ளே நடந்தே போவேன். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். பாப்பாங்களும் பஸ்ஸு கூட காசு இருக்காது. அங்கே போய் படுத்துப்பேன். அப்புறம் இப்படியே இருக்கப்ப ஒரு வாரம் என்னை பார்த்துருக்காருமே. நான் போயிட்டு வரதேன். ஒரு வாட்டி மறைமலை மாதா கோயிலில் பௌர்ணமி இது நடக்கும். பொம்மைக்கார என்ன சொன்னார், மகன் நாங்கெல்லாம் வேனில் போகிறோம், இந்த பஸ்ஸுக்கு நீ வந்துடு, கோயிலுக்கு வந்துடு, கோயிலில் நைட்டு தங்கிட்டு காலைல வந்துடுறியா, இன்னைக்கு போய் தர்காவில் போய் படுக்கிற அப்படின்னா மேம். சரிங்க பொம்மைக்காரன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் மேம் மொதல் உங்கள்கிட்ட பேசுனது. கார்த்திக் இருந்தவங்களே வீரவாயம்மன் கோயிலில் நின்றுந்தாங்க. என்னங்க இப்படி போறீங்கன்னு கேட்டாங்க. ஓ நீங்களா, உங்கள்கிட்ட நான் பேசுனதே இல்லை, நான் யார்ட்டையும் அங்கெல்லாம் பேசுனதே இல்லை மேம். நீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நான் தான். என்ன நீங்கள் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படி சொன்னேன். இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லுங்கள், நான் விட்டுறேன், இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் கோயிலுக்கு போகணும், மழை வர தூரிட்டே இருந்துச்சு மேம். நான் சொன்னேன் நான் கோயிலுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு கிராஸ் பண்ணி நான் என்ன சொன்னது, இல்லை கொடுங்க நான் வேணா இட்டுட்டு போய் உங்களை ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் விடுறேன் அப்படின்னு. தேவையில்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, என்கிட்ட காசு கிடையாது, நானே பஸ்ஸுக்கு தான் காசு வச்சுருக்கேன். யார்கிட்ட தான் கரெக்டாக பேசுவேன் மேம், வெட்டோடு துடுறேன்னு பேசுவேன், கோவப்படுவேன். ஏன்னா நான் வாழ்க்கை ரொம்ப பாதிச்சேன், மறுபடியும் இன்னொருத்தவங்களை விழக்கூடாதுன்னு இருந்தேன் மேம். அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் இட்டு போய் விடுறேங்க வாங்க, நான் வரல வந்துட்டு அவர் ஃபோன் நம்பர் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து, உங்களுக்கு எதாவது வேணா அந்த ஃபோன் பண்ணுங்க, நான் வேணா இட்டு போய் விடுறேன். அந்த ஃபோன் கூட நான் பண்ணேன் மேம். மைதானம் மாதிரி ஒன்று இருக்கும் மேம், அதில் வந்து என்னை வர சொன்னார் மேம். அந்த பொண்ணை விட்டு அனுப்புனார். கத்துக்கவே மாட்டீங்க, எவ்வளோ அடிபட்டாலும் கத்துக்க மாட்டீங்களா? நான் ரோட்ல ஏத்து போட்டு அடிச்சார் மேம். கேட்க ஆளு பொய் சொல்லாத, நீ இழுத்து போடலாம் அடிக்கல, பொய்யெல்லாம் சொல்லாத. இருங்கம்மா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. என்னாச்சு? ஆள் இல்லைன்னு. சரி நீங்க போன் பண்ணல, எப்படி அவரோட கனெக்ஷன் ஆச்சு? அது கேளுங்க மேடம், எப்படி கனெக்ஷன் மட்டும் கேளுங்க மேடம். நான் என்ன எப்படி தொடர்பு ஆச்சு மட்டும் கேளுங்க மேடம். இருங்க. அது வந்துட்டு பிறகு மேம் நான் என்ன பண்ணேன், ரோட்ல இருந்தேன் மேம். ரோட்ல இருக்கப்ப சும்மா என்ன திறந்துட்டு வந்துட்டே இருந்தாரு. எதுக்கு நீங்க சும்மா வந்துட்டே இருக்கீங்க பின்னாடினாரு. இல்ல நீ வந்து என் கூட இருந்து பாரு, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், நீ வேணா இருந்து பாரு அப்படி சொன்னாரு. இது பொய் மேடம், அவரை கூட்டி கேளுங்க மேடம் நேரா வச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இது எனக்கு தேவையில்லாத காட்டி, நான் இன்னும் கொஞ்ச நாள் எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். எங்க அக்கா வீட்டுல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவேன், சித்தி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அக்கா அதுங்காட்டி உளுந்துப்பேட்டிலேருந்து வந்துட்டாங்க மேம். வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஓட்டு வீட்டுல வாடகை வச்சிருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் மேம் வந்தாரு மேம். வந்து நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து நீ வந்து என்கிட்ட படுக்கிறதுக்குலாம் என்கிட்ட வரக்கூடாது, என்னை வந்து பார்த்துக்கிட்டு என்கிட்ட பழகிற மாதிரி இருந்தால் எனக்கு வீடு எடுத்து கொடுப்பியான்னு கேட்டேன் மேம். ஏன்னா இந்த படுத்துட்டு போகிற வேலை எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வீடு எடுத்து தருவான்னு கேட்டேன் மேம். உடனே என்ன பண்ணாரு, கேக்க ரோட்டில் ஃபர்ஸ்ட் மாந்தோப்பு தோவில் வீடு எடுத்தாரு மேம். அந்த வீட்டு வாடகை 2000 கொடுத்துருங்க மேம். மாசம் எங்கள் வீடு கொடுக்குற மேடம். அந்த மாதிரி 2000 வாடகை. ஃபர்ஸ்ட் 800 ரூபாய்க்கு வாடகை. கவர்மெண்ட் ஹோம்ஸ் இருக்கு. ஆமா அது தர்காலேயே படுத்துட்டு இருந்திருக்கலாம். வைஃப் இருக்கா, 2 பசங்க இருக்கு. அவர் எதுக்கு உனக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்? நான் அப்படியே சொல்றேன், உனக்கு குடும்பம் இருக்கு நான் சொல்றேன். கடல் சச்சம் ரொம்ப நல்லவங்க நீங்க, அதனால வீடு எடுத்து கொடுக்க சொன்னீங்க. குடும்பம் இருக்கு தெரிஞ்சுட்டு. அது தெரிஞ்சு கேட்டுறாங்க பாருங்க. பொய் மனை சத்தியம், என் பிள்ளைங்க வேணா கேட்டு பாருங்க. 2 பொம்பளை 2 குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க மேடம். என் பிள்ளைங்க மேல சத்தியம் அந்த பேங்க் எதுக்கு அடிச்சாரு? ஒரு பொம்மைக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்தார் மேம். அவர் வீட்டுல வாடகை இருந்தேன். நான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாடகைக்கு போயிட்டேன். நடுவில் ஒரு குழந்தை செத்து போச்சு. பத்னி கூட சாகடிச்சாரு. யாரு குழந்தை செத்து போச்சு? அவரோட குழந்தை நடுவில் ஒன்று செத்து போச்சு எனக்கு வயித்துல. இது 2வது குழந்தை. என்ன வந்து அவர் வந்திருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க கேளுங்க மேடம். அடிச்சாரா கொண்டாரா நீங்க கேளுங்க மேடம். அவரை இது பொய் மேடம். அப்ப இறக்க கொஞ்சம் பொறுமையா இருமா, மேடம். கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல ஒரு ஹஸ்பண்ட், ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் ஏழுமலை, அதுக்கப்புறம் கார்த்திக். நான் போல சத்தியமா நான் போல. போவாத எப்படி மேடம்? வீடு எடுத்து கூட சொல்லிக்கிறாங்க மேடம். பாதுகாப்பு கூட சொல்லி எப்படி மேடம் போவா? தப்பு செஞ்சிருக்காங்க. ஓட்டு வீட்டுக்கு தப்பு பண்ண வந்த சொன்னேன் மேம். அத நான் நம்ப மாட்டேன். நம்பி எப்படி மேம் போனாங்க? கூட்டாங்களா? எதுக்கு நம்பி போனாங்க? இவங்க கூப்பிடல. நாங்க தெருவுல கூட வந்து கேட்டு பாருங்க. போய் மேடம், எங்க ஹஸ்பண்ட் மேல போய் சொந்தறாங்க. 2 பொம்பளை போல வச்சு போய் சொந்தறாங்க மேடம். அவங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஏன் கண்டிக்கலாமா? நாங்க மேடம் தெரியாது மேடம். உண்மையா குழந்தை தூக்கி ரோட்ல காசு மாதிரி தான் தெரியும் எனக்கு. உண்மையா அப்பலாம் மறைச்சதுலாம் அவரு மறைச்சு நீங்க இப்படி தள்ளி உட்காருங்க, நீங்க பக்கத்துல உட்காருங்க. அவரை வர சொல்லுங்களேன். 2 தடவை கல்யாணம் போய் 3வது தான் மேடம் எங்க வீட்டுக்காரர் மாட்டிக்கினார் வந்து அவங்க கிட்ட.
என் பிள்ளைங்க வேணா கேட்டு பாருங்க மேடம். எங்க அப்பா உங்க நல்ல உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரெல்லாம் இல்லம்மா? உன்னை ஏமாத்தி இருக்காரு, இல்ல தெரியும் மேடம். உனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. தெரியும் மேடம். நான் மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு பேசுறது வரைக்கும் பேசவே கூடாது. சரிங்க மேடம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இவங்க அது இல்லைன்னா வாழ முடியாது. கடைசிடுறாங்க மேடம். ஒரு ஆம்பளை ஆட்டோ ஓட்ட போடாத மேடம். தூக்கி வந்து பச்சை கொஞ்சம் ரோட்ல தூக்கி வந்து கடைசி யாருக்கு மேடம் அசிங்கம் வராது? அவங்க காசு ஐயோ கொடுக்க சத்தியமா என் மேடம் என் பிள்ளைங்க சரி சொல்றேன். பால் வாங்க உண்மை இல்லை. தனிக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை தனிக்கு 100 ரூபா கொடுத்துறாங்க. அந்த காசு 100 ரூபா தேவைன்னா போன் அப்படியே எத்தனை மாசத்துல இருந்தது? பிறக்க மாசத்துல ஒரு அப்படியே ரத்தமா போய் செத்து போச்சு. பசியில தாங்க முடியாம குழந்தை பொய் மடத்துல அந்த செத்து அந்த இது கூட வச்சுக்க சீட்டு மேடம். தப்பு செஞ்சு பண்ணி தப்பு செஞ்சு மேடம் ஒரு புள்ள செத்து போச்சு சொல்றாங்க. அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஒரு புள்ள செத்து போச்சு சொல்றேன். ரெண்டாவது பக்கத்துல சத்தியமான வரமாட்டேன். பொய் மேடம். நீங்க வந்து அவங்க உண்மையா எங்க விழுப்புரத்தை வந்து கேளுங்க மேடம். நீங்க கேளுங்க. நீங்க விழுப்புரத்தை வந்து கேளுங்க. அது பொய். அந்த குழந்தை தூக்கி வந்து கடாசுவாங்க மேடம். தூக்கி வச்சிருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் தூக்கி வச்சிருக்காங்க மேடம். பச்சை குழந்தை தூக்கி வந்து ரோட்ல கடாச்சு வருஷத்துல என் கூட ஒரு நைட் தங்கந்து இல்ல. எங்க அம்மா ஊருக்கு வந்துட்டா எங்க அம்மா வருஷத்துல என் கூட வந்து சேர்ந்து ஒரு நைட் என் கூட தங்கந்து கிடையாது. பொண்டாட்டி இருக்காங்க. தங்க சொல்லி என்ன விட்டுட்டு வந்து அவங்க கூட தங்கணுமா? போன் பண்ணி சண்டை வாங்குறாங்க மேடம். உன் பொண்டாட்டி உங்க குடும்பம் தான் உனக்கு முக்கியமா போச்சான்னு கேக்குறாங்க மேடம். சண்டை வாங்குறாங்க மேடம். அது இப்ப எங்க அம்மா வச்சுக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க மேடம். நீங்க அது இவங்க அம்மா வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க மேடம். எங்க அம்மாவை எங்க வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அது அவங்க பெத்த அம்மா நீ உங்க அம்மா வச்சுக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு அசிங்கமா போன்ல கேக்குறாங்க. இவங்க மாமியா தான் சொன்னாங்க. இவங்க சந்தேகப்படுறாங்க. அவங்க அக்கா சொல்றாங்க இன்னொரு பொண்ணு கூட தொடர்பா 100 ரூபா தினைக்கு கொடுத்துட்டு வராது மேடம் சாப்பாட்டுக்கு. வீட்டு வர மாசம் 2000 கொடுக்குறாரு மேடம். அதுக்கப்புறம் என்ன மேடம் அவங்க போய் சொல்றாங்க மேடம். அப்படியே பாலுக்கு குழந்தைக்கு பால் காசு சொல்றாங்க மேடம். போய் சொல்றாங்க மேடம். தினைக்கும் 100 ரூபா குடும்பத்தை அழிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த பேச்சு இல்ல நான் போய் சொன்னா என் குழந்தை கூட்டது கேளுங்க. என் பொண்ணை கூட்டது கேளுங்க. அவர் என்ன நான் பண்ணாரு? குழந்தை போய் சொல்ல நான் அவனை வெளியில போயிடுறேன். கொஞ்சம் பேசாம இருங்க. என் பிள்ளைய நான் கூட்டு வந்து கேக்குறேன். குழந்தை இழுக்காங்க. யார் ஏழுமல்ல யாரு காரணம்? பாத்தீங்களா நிலைமைய? நீங்க பண்ண வேலைக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டீங்க. தெருவில் இருந்தா அவன் நிலைமைய பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன போச்சு? ஆம்பளை இல்ல? நான் விட்டு போகல மேடம். அப்புறம் அவதான் வந்து கேரக்டர் சரியில்லைன்னு தான் நான் விட்டு போனேன். ஆமா என் கேரக்டர் சரியில்லை. நான் எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா அம்மாட்ட கூட கூட்டும் போய் நிற்க வச்சுட்டு நான் சொன்னேன். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணது. அதுக்கப்புறம் தான் பண்ண கல்யாணமே. கேரக்டர் சரியில்லாத பொண்ணுக்கு எப்படி குழந்தை வந்தது உங்கள்ட்ட இருந்து? நான் வாழணும் தான், இது கூட வாழணும் தான் வாழணும்னா கல்யாணம் பண்ணணும் முதல்ல, குழந்தை கொடுக்க கூடாது. அப்போ உங்க கேரக்டர் தான் சரியில்லை. வாழ போறது புருஷன் பொண்டாட்டிய வாழ போறது உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? முதல்ல குழந்தைய கொடுத்துடுறது மனசாட்சியே கிடையாதா? இல்ல மேடம், நான் உங்க ரத்தம் தானே எங்க இருக்கு கஷ்டப்படுறது சாப்பாடு இல்லாம. எங்க வீட்லயே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் மேடம் இது பண்ணேன். ஆனா அவரோட கேரக்டர் சரியில்லைன்னு தான் அதுக்கப்புறம் நான் விட்டு விலகி. அது எப்படி கேரக்டர் சரியில்லை சொல்லுவீங்க? நானே ரூம் எடுத்து வீடு எடுத்து தனியா கொடுத்து எல்லாமே பாத்திரம் மண்டெல்லாம் வாங்கி வச்சு தான் வந்து இது பண்ணேன். வீடு வாடகை ஏற்ற வாடகை 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வீடு வாடகை மாதம் 500 ரூபாய் நானே எடுத்து அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்து நானும் மாசத்துல ஒரு 2 நாள் லீவ் போட்டு போய் பார்த்து தான் இருக்கு. நான் இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன். நான் நல்லபடியாக இருக்கணும்னு தான் வாழ்ந்தேன். சம்பளத்தில் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன், இவங்களுக்கும் தனியாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து போனேன். 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன். 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது நான் வந்துட்டுருக்கேன்னு நான் சொன்னேன். சரி நீ வா, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன். 10 மணி வரைக்கும் நான் கேட்குறேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணேன். வீட்டில் தான் இருக்கேன்ட்டு. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை மேடம். சரி, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை முதல்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு வீடு எடுத்து கொடுத்தன வச்சு இதெல்லாம் பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் தெரியும் எனக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை முதல்ல இந்த மாதிரி ஏன் பண்ணும்? நான் வாழணும் தான் ஆசைப்பட்டேன். வாழணும்னு ஆசைப்பட்ட தாலி கட்டினாங்க. முதல்ல பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி தாலி கட்டணும்.
நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நீங்க கூட்டிட்டு என்ன? போயிட்டு நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன் மேடம். ஆ? எங்கள் அப்பா அம்மாட்ட கூட கூட்டிட்டு போயிட்டு காட்டிட்டு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். வாங்கிட்டு வா, கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் பேருக்கு நடுத்தல விட்டு போனேன். நான் விட்டு போகிறேன் மேடம், நடுத்தரில் நான் விட்டு போகிறேன். நீ தான் நடுத்தரில் குழந்தைய போட்டு ஓடணுவேன். நான் ஓடலையே. நான் அந்த குழந்தைய எடுத்து போய் நான் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் கிட்டே கொடுத்தேன். நம்ம வளர்த்துக்கலாம் குழந்தை அப்படின்னு. பார்க்க வந்ததே இல்லை மேம். இங்க வர அப்ப இந்த குழந்தைய கொண்டு போய் ரோட்ல போறது பழக்கம் ரோட்ல போட்டு எப்பவுமே உண்டா? அப்படியே இல்ல போயாச்சு. நான் குழந்தைய கையில அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் எடுத்து போய் என் ஒய்ஃப் கிட்டே கொடுத்தேன் ம். இந்த மாதிரின்ட்டு. ஏன்னா எல்லா விஷயம் நான் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதே நாங்கள் வச்சிருந்தோம். பார்த்தா மறுபடியும் போயிட்டு மயிலாப்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் குழந்தை எடுத்து வந்து கொடுத்தாதான் அப்படின்னாங்க. மறுபடியும் குழந்தை குழந்தைக்கு எடுத்து ஒரே வந்து ஒரு ஃபேன் கேட்டேன் மேம். குழந்தைக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு ஊருக்கு வர மேம். இவர் என்ன சொன்னாரு, நீ எவன வேணா அவன்கிட்ட போய் கேளு. இது பாரு, இந்த மாதிரி தப்பான வார்த்தை எல்லாம் இங்க பேசக்கூடாது, நீ வெளியில போ. கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மேடம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் உங்க சொல்லுங்க. கேட்டுக்கேன். கல்யாணம் பண்ணிக்க போறது பொண்ண எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? சரி மேடம். கல்யாணம் தான் பண்ணிக்க போறீங்கல்ல, எதுக்கு இப்படி தப்பு பண்றீங்க? சரி மேடம், இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணினா இல்லைன்னு நான் எனக்கு இதுவாகிடுச்சு. நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி உன்னை நான் ஃபோன் பண்ணேன். நீ ஏன் குழந்தைய வச்சு நாங்கள் கஷ்டப்படுறேன், இங்கே மெட்ராஸ் வந்துடு, நான் உன்னை இங்கே வந்து எங்கன்னா ரூம் எடுத்து தங்க வச்சு நான் உனக்கு இது பண்ணுறேன், ஏன்னா வேலைக்கு போ, குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ ஏன் வரமாட்டேன்ற? அந்த ஊரை விட்டு நீ வரமாட்டேன்னு சொன்னது அந்த காரணம் என்ன? மனைவியும் பாத்துக்கிறீங்க, இந்த இவங்களையும் பாத்துக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் சொன்னது நான் ரீசன் கேட்டப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அப்போ நான் கேட்டதுக்கு நீ என்ன ரீசன் சொன்னேன்? கல்யாணம் ஆகி அந்த மனைவியில எவ்வளவு குழந்தை இருக்கு? ஒரே ஒரு குழந்தை இருக்கு. இப்போ ஒரு மாசம் முன்னாடி இவங்களை கூப்பிடுறாராம் வீடு எடுத்து கொடுக்குறேன்னு. பயங்கர என்ன சொல்றது, டியூட்டி பவுண்ட், பொறுப்பாளி, பொறுப்பு உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி. நான் வந்து முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பா அம்மாட்டே கூட்டும் போய் நான் இது பண்ணேன். ஆமாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க குழந்தை கொடுத்துட்டீங்க. அப்ப நீ என்ன சொன்ன, எனக்கு வீடியோ எடுத்து கொடுன்னு நான் என்ன சொல்றேன், அப்பா அம்மாட்ட கூப்பிட்டு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. கூட்டு போயிட்டு நான் என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன, வீடியோ எடுத்து கொடுன்னு சொன்னேன். வீடியோ எடுத்து கொடுத்தேன். நான் எல்லா எதுவும் செஞ்சு தானே இருக்கேன். நான் எதுவும் உனக்கு நான் வந்து இது பண்ணலையே. இதெல்லாம் செய்யவே தேவையில்லையே. முதல்ல தாலி கட்டியிருந்தா போருமே. முதல்ல தாலி கட்டியிருந்தீங்கன்னா அப்புறம் இந்த பிரச்சனையே இல்லையே. தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அது என்னது? அப்பா அம்மாட்ட கொண்டு போய் காமிச்சேன், வீடு எடுத்து கொடுத்தேன், எதுக்கு? தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது. உங்க மனைவி இப்ப எங்க இருக்காங்க? எங்கதான் இருக்காங்க, உங்க வீட்டுல. அதே மாதிரி இந்த பொண்ணை தாலி கட்டி கூட்டிட்டு போறது அப்ப குவெஸ்டனே இல்லையே. அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்கணும். நீங்க சொல்லுங்க. இவங்க வந்து யாருமே இல்லாம வந்து நம்ம தர்கால இருந்தாங்க மேடம். அவங்க இருந்துட்டு போறாங்க தர்கால. இல்லை மேடம், உங்களுக்கு என்ன போச்சு? இல்லை என்கிட்ட பேசுவாங்க போவாங்க மேடம். எதுக்கு பேசுவாங்க? சும்மா அவங்க பக்கத்து வீடு இப்போ சாட்டை கேட்டவங்க சாட்டை வாங்கினா மாரி எங்கள் வீடியோவில் விட்டு போய்ட்டு தர்கால தான் தங்கியிருக்கிறோன்னா எனக்கு வீடு மட்டும் பார்த்து விடுன்னு சொன்னாங்க மேடம். வீடு பார்த்து விட்டுட்டா எங்களுக்குள்ள தப்பு. அது எப்படி நடக்கும்? வீடு பார்த்து விட்டா இப்படி தப்பு நடக்கும்? பொண்டாட்டி இருக்கால வீட்டுல, 2 பொம்பளை பசங்க இருக்குல்ல, அது எப்படி தப்பு நடக்கும்? இதே உங்க மனைவி பண்ணா நீங்க பேசாம இருப்பீங்களா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. யாருமே இல்லாத அந்த சண்டையில் எங்களுக்குள்ள அந்த என்னங்க, யாருமே இல்லாமல் வீடெல்லாம் பார்த்து எங்களுக்குள்ள அப்படியே ஒரு இதாகிடுச்சு. அது எப்படிங்க ஆகும்? மனைவி இருக்கும்போது எப்படிங்க ஆகும்? தங்கச்சி மாதிரி பார்க்கலாம், அக்கா மாதிரி பார்க்கலாம். அவங்க அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டிங்கெல்லாம் மேக் பண்ணலாமா? பஸ் அக்கா தங்கச்சிலாம் சொல்லி காசு அது மாதிரிலாம் கேட்கலாமா? வீடில் வாடகை கட்டுன்னு. அப்ப இதுக்காக தான் வீட்டுக்கு வாடகை எடுத்து வச்சிங்க, யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இல்லை கண்ண கசக்காத. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் நீதான். அவங்க கூட்டம் உனக்காவது அறிவு இருந்து உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்ல மேடம். சொல்லி வாட்டி ஏமாந்தாச்சு, 3வது வாட்டி ஏமாறுவேன். அது கல்யாணம் ஆன ஆம்பளைட்ட 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சு நீ ஏன் மேடம் போன தப்பு செஞ்ச? போயிட்டு தப்பு செஞ்சு ஒரு பிள்ளை பத்தி வச்சிருக்க, எதுக்கு மேடம் செஞ்சு வச்சிருக்க? நீ சொல்லி அனுப்பல அவர்கிட்ட? ஒரு குடும்பம் இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை வச்சு நீ சொல்லி அனுப்பல மேடம்? அவர் கூட்டம் அனுப்பி படுத்துக்கிட்டேன் மேடம். நீங்க போய் தப்பு செய்யத்தா? நான் போறேன். 4 வார்த்தை கேளுங்க. அங்க அவளை மட்டும் கேக்குறீங்க? லவ் பண்ணி வந்தேன் மேடம். 17 வயசுல ஒரு நம்பி நான் வந்தேன் மேடம். நானு இப்ப என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு குழந்தை. என் குழந்தைய எனக்கு கொடுத்துட சொல்லுங்க, நான் அவனா எடுத்துன்னு போயிடுறேன். யாரும் வேணாம், நான் குழந்தை வச்சு குழந்தைய வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட எவ்வளவு காசு வாங்கிக்கிறேன். இது வரைக்கும் நான் அந்த குழந்தைக்கு நான் காசு கொடுத்தேன்னா கூட 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நான் போட்டு வச்சிருந்திருப்பேன். சும்மா ஒரு ஸ்டேஷனு
அப்பப்போ என் கூட வாழ வேணான்றாங்க கமிஷன் மேடம். ஆஃபீஸ் குழந்தை வச்சு போறது, ரொம்ப சண்டை அந்த வருது அங்க மேடம். போயிட்டு வீட்டுல எதுவும் அடிக்கடி முடியலன்ன ஃபோன் உடனே பண்றாங்க மேடம். அங்கேருந்து ஒரு ரொம்ப இதுக்கு டார்ச்சர் போறது. பண்றாங்க ஃபோன் பண்ணி அவர் நிம்மதியா 1000 விட ரைடு போறது. மாட்டேன்றாங்க சரி மேடம். அந்த குழந்தைய எடுத்துக்கிறீங்களா நீங்க? நான் கொடுக்க மாட்டேன் மேம். நான் அந்த வயிற்றுக்கு குழந்தை- சேர்த்த புள்ள. அந்த அந்த குழந்தை குழந்தைய வச்சு பெருமையா பெருமையா blackmail வேற பண்றது. வயிற்றுக்கு சொட்ட புள்ள, அதேதான் பெருமை சொல்றேன். வேற இதுல. அந்த குழந்தைய வளர்த்தா எங்க அப்பா என் புருஷனை வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது மேடம். அந்த குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை நல்ல கிடையாது என் புருஷனை தேடி வரக்கூடாது மேடம். எனக்கு இந்த சம்பவமே அதையும் எனக்கு சொல்லிட்டு தெரியாது நாளைக்கு மேடம். ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறேன். நாளைக்கு அந்த புள்ள வந்து அப்பா உங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தேன். ரெண்டு பொம்பளை பிள்ளை தான் மேடம் வாழ்க்கை கெட்டு போகும். நாளைக்கு அது படிப்பு வீணா போயிடும் மேடம். அது அவ புருஷனோட பையன் தானேம்மா? அது அவரு பொண்ணு மணிக்காக சொல்லுங்க மேடம். அது ஐயோ கடவுளே, நீ தானே வந்து ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் புருஷனை கல்யாணம் பண்ணி ஒரு விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு divorce போயிட்டு ஆயிட்டு அங்கங்க போயிட்டு ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து மேடம். போட்டாரு. கையெழுத்து போட யாரும் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க மேடம். கையெழுத்து போடுறதுக்காக தான் மேடம் கையெழுத்து இருங்க போடுறேன்னு சொல்றாரு மேடம், மேடம் அவரு. நீங்க சொல்றீங்க இப்ப மயிலாப்பூர்ல போயிட்டு பொண்டாட்டின்னு மட்டும் எப்படி நீங்க சொன்ன முதல் மனைவின்னு சொல்லி எப்படி நீ அங்க மயிலாப்பூர்ல எழுதி வாங்கின? நான் கேக்குறேன். தாலி கட்டலன்னு சொல்றீங்க நீங்க, ரைட்டு, நான் கட்டல, ரைட்டு. முதல் மனைவின்னு சொல்லி நீ எப்படி எழுதி வாங்கின நான் கேக்குறேன். அது கேளுங்க. முதல் மனைவின்னு எப்படி எழுதி குழந்தை வாங்கின? இருக்குல்ல உங்களுக்கு, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஆ. அப்ப அவ முதல் மனைவி முதல் தான். சரி எழுதி சரி, வாங்கிக்கல. நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க புள்ள தானே அது? ஒத்துக்கிறியா உன் புள்ள? என்ன கூட தான் இருந்தேன்னு வச்சுக்கா. இப்ப நீ ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை ஒத்துக்கிறியா கூட உன் எப்படி புள்ளன்ட்டு? இது பண்ணீங்க? நான் கேட்கறது மட்டும் பதில் ஒத்துக்கிறியா உன் புள்ளன்னு? நீ ஏன் நான் கத்துற? கேட்கறது மட்டும் பதில் சொல்லி ஒத்துக்கிறியா உன் புள்ளன்னு? இப்ப தலையாட்டுறேன் ஒத்துக்கிறேன்னு உன் புள்ளன்னு ஒத்துக்கிறியா? அப்ப அது அப்ப நீ போந்து அப்ப ஒத்துக்கிறியா நீ? தப்பு பண்ணிட்டு தான் மேடம் வந்து கேட்டு தப்பு வரேன். நீ மட்டும் தான் போனியா? நீ ஒரு ஆள் தானே? அப்ப எத்தனை பேர் போயிருக்காங்க? நம்மளுக்கே அதெல்லாம் சொல்லுவாங்க. பேசாம பேசாம அந்த நீ ஒரு ஆள் தானே? நான் சொல்றேன். அந்த மாதிரி இப்ப என்ன கூட நீ பேசக்கூடாது. வந்து என் குழந்தை பேசாம கூட பேசாம பேசாம நீ இருங்க. ஒரு ஆள் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி டவிஸ் ஆகி இப்ப ரெண்டாவது ஒரு புள்ள இருக்குதுன்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஆள நீ? நான் கேக்குறேன். நீ அந்த காலம் அப்புறம் எப்படி ஒத்துக்கிற நீ? புள்ள பொண்ணு எப்படி ஒத்துக்கிற? இப்படி மிரட்டாதேம்மா, இல்ல மெட்டல் அவர் பதில் சொல்லட்டும். சொல்லு. நம்மளது இல்லை, அவங்க நாள் செக் பண்ணி அசிங்கப்படுறதோட நமக்கு வந்து செக் நம்ம பண்ணலாமா? ரத்தம் டெஸ்ட் எடுக்கலாமா? ஐயோ எவ்வளவு நல்லவர் அவரு. ரத்தம் டெஸ்ட் எடுக்கலாமா? ஒரு ஒரு நிமிஷம், குழந்தைக்கும். ஒரு நிமிஷம். உங்க குழந்தையாது? ம். அவ்வளவுதான், மிரட்டாதே. சரி. அவர் சொல்றாருல அவர் குழந்தைன்னு, அப்ப இதுக்கு அவரு- மேல அசிங்கப்பட முடியாது. ஆமா மேடம். அப்ப ஒத்துக்கிறாரு. அப்ப அவர் தப்பு செஞ்சு ஒத்துக்கிறாரு மேடம். ஒத்துக்கிறாருல? ஒத்துக்கிறாரு தான். தப்பு செஞ்சு ஒத்துக்கிறாரு. அதான் உங்க குழந்தை தானே? அதான் நான் நம்பி வந்த மத்தவர் நானு. அதான் எனக்கு வேணும் மேடம். நல்லா எனக்கு சூப்பரான நல்லா ப்ரைஸ் வாங்கி எனக்கு கொடுத்துட்டாரு. முதல் 17 வயசுல எனக்கு யாரும் இல்லை, அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அது தெரிஞ்சு நான் இவர் லவ் பண்ணி நான் வந்தேன். 17 வயசுல லவ் பண்ணி வந்தேன். நல்லா வாங்கி கொடுத்துட்டாரு எனக்கு. ரொம்ப கஷ்டமா சரி, அந்த குழந்தை நீ சாப்பாடு பால் வாங்க காசு கொடுக்கலையா? அவங்க சொல்றாங்க கேளு. அதெல்லாம் இருக்கு. சாப்பாடுக்கு கொடுத்தானா பணம் சாப்பாடு பணம் கொடுக்கலன்னா பணம் பணம் மேடம். பேசே போச்சு. பணம் தவிர வேற பேசே எதுவுமே போச்சு. விட கிடையாது மேடம். பணம் தான் மெயின். அப்படியே பணம் வந்து நீங்க 10 பேசாதீங்க. தேதிக்குள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மேடம், பொண்ண நான் அந்த வந்து வேண்டாம், நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவளுக்கு இந்த நிலைமை இருக்காது. நீங்க அவளை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் யூஸ் அவ்வளவுதான். பண்ணல, என்னதான் அவன் யூஸ் பண்ணியிருந்தா மேடம். 25000 ரூபாய் கிட்ட என்கிட்ட தான் வாங்கி செலவு பண்ணான். போட்டு போய் நான் நிச்சயம் பண்ணி 25000 ரூபாய்க்கு மேல என்கிட்ட தான் யூஸ் பண்ணியிருந்தா. அப்போ நான் சம்பாதிக்கும் போது எல்லா காசும் இவங்களுக்கு தான் கொடுத்தேன். எவ்வளவு செலவு பண்ணி தெரியுமா? முதல்ல தாலி ஒரு கட்டிக்கிற நாள் கூட ஏன் தாலி கட்டல? வீட்டுல சாப்பிட மாட்டான். ஏன் ஹோட்டல்ல தான் தாலி கட்டல? கட்ட சொல்ல வேண்டியதானே. கட்டவே நீங்க ஏன் தாலி கட்டல? நீ தான் வந்து சொல்லவே நீங்க இல்லையா? ஏன் தாலி கட்டல? நீ அந்த சொல்லவே பொண்ணோட பழகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் தாலி கட்டல? நீ நீங்க தான் தாலி நல்லவர்ல? கட்ட சொல்லவே இல்லையா? நீங்க நல்லவர். நீ வந்து என்ன சொல்லிருக்கணும்? நீ என்ன தாலி கட்டுன்னு ஏன் சொல்லிருக்கல. நீங்க சொல்லி இருக்கிறது தானே, என்ன தொடாதே, என்ன கற்பழிக்காதே. நான் தாலி கட்டல, நான் தாலி கட்ட அப்புறம் என்ன கற்பழி சொல்ல வேண்டியதானே. இப்ப நீங்க 2 பேருமா சேர்ந்து குழந்தைங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவள்கிட்ட அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? நான் கிளம்பிடுவேன். அந்த என் பொண்ணை பொண்ணோட விட்டா நான் நிலைமை நல்லபடியா யோசிச்சு பாத்தீங்களா? நான் நல்லபடியா வளர்ப்பேன். நான் போதுங்களா? நான் சொல்றேன், நான் நல்லபடியா வளர்ப்பேன். கொடுக்க மாட்டேன். அந்த பொண்ணை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கி என்கிட்ட சாப்பிட்டான். வெறும் 1000 ரூபாய் காசு. 1000 ரூபாய் நீ சொல்ல வேணாம். இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கேன் மேடம். என்ன நீ எப்போ கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அன்னையில இருந்து உனக்கு எவ்வளவு காசு அனுப்பணும் எல்லா அப் டு டேட் நான் வச்சிருக்கேன். மாசத்துக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய். நான் நீ ஒருத்தி ஒழுக்கமா இருந்திருந்தியானா, கட்டுப்பாடோட இருந்திருந்தியானா, இந்த கதிகேடு உண்டா உனக்கு? இந்த பசங்க நிலைமை இப்படி ஆயிருக்குமா? 10 பாத்திரம் இருந்துச்சு, கூலி வேலை செஞ்சு பொழைக்கலாமேம்மா. ஒரு குடும்பம் தெரிஞ்சுன்னு வராங்க. ஒண்ணும் பண்ண முடியல. என்ன கூட ஒரு குழந்தை பத்து இன்னொருத்தரோட வாங்கி வெத்துன்னு உட்காந்து அப்புறம் என்ன? குழந்தை அந்த புகை ஒத்துக்காரு சேர்க்கல வேலைக்கு. இந்த குழந்தைய வச்சுட்டு வாசல் பெருக்கி இவருக்கு ஒரு வாட்ச் வாங்கி போட்டோம் மேம் நடுவுல. ரொம்ப அவசியம். ஆச்சு சந்தோஷமா இருக்கு. ஆச்சு வாங்கி போட்டேன். என்ன பண்ணலாமா?
நீ தான் முடிவு பண்ணும். 3 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை வேணும் கூட நான் வளர்த்துக்கிறேன் மேடம். அவருக்கு பிறந்ததுன்னு சொல்கிறாங்க, அந்த குழந்தை நான் வளர்த்துக்கிறேன் மேடம். இவர் வேணுமா வேண்டாமா உனக்கு? எனக்கு வேணும் மேடம், அவர் எனக்கு வேணும் மேடம். நான் லவ் பண்ணி வந்திருக்கேன் மேடம், அவருக்கு எனக்கு வேணும் மேடம். நான் யாருக்காக என் பிடிச்ச விட்டு எனக்கு வேணும் மேடம். நான் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் மேடம், நாளைக்கு அது லைஃப் வீணாக போயிடும் மேடம் என் பிள்ளைங்க. நீ வேண்டான்னு தானே அந்த பொண்ணோட போனாரு. நீ வேணாம்னு நினச்சிருந்தா அந்த பொண்ணோட போயிருப்பாரா? உங்களுக்கு 2 பொம்பளை பசங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைங்களை வேணா கூட்டி கேளுங்க மேடம். யோசிச்சு பார்த்தீங்களா? மேடம் இவங்களுக்கு எங்கே இங்கே அறிவு போச்சு? நான் ஒரு 2 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கேன், ஒரு குடும்பம் இருக்குது. இவங்க வேணா எங்கே மேடம் போன அறிவு போச்சு உங்களுக்கு? இவருக்கு எங்கே போச்சு அறிவு? அவ 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 பார்ட்னரோட இருக்கல, அவளுக்கு ஒரு துணை இருக்கல. அப்போ ஆனா உன் புருஷனுக்கு துணை இருந்தா இல்ல நீ? எந்த மேடம் இருந்ததில்ல. அந்த பொண்ணு யாரு இல்லாம கதி இல்லாம ரோட்ல இருந்தா. அவ வீக்கா இருக்கலாம், அவளுக்கு துணை இல்லை. ஆனா உன் புருஷனுக்கு நீ துணை இருக்கா இல்ல? 2 பசங்க இருக்கு, குடும்பம் இருக்குல்ல, அவருக்கு எங்க போச்சு? அவளே அப்படி பண்ணியிருந்தா கூட முகத்துல அரைஞ்சிருக்கணும். அண்ணன் மாதிரி பாருடின்னு. கரெக்டா நான் சொல்றது? இன்னும் ரொம்ப யோசனையில இருக்கீங்க. இல்லை மேடம், தப்பு செஞ்சனால உங்கள்கிட்ட தம்பி தப்பு தப்பு சொல்லிட்டு இதுல சாரி சொல்லலாம் போற அழிஞ்சு போற தப்பெல்லாம் நீங்க செஞ்சது. எங்கிட்ட எதுக்கு சாரி சொல்லணும் நீங்க? மேடம் நாங்கள் தெரியாம தான். அது எப்படிங்க தெரியாம பண்ணுவீங்க? பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, அது எப்படிங்க தெரியாம பண்ணுவீங்க? இல்லை அந்த மாரி ஃபஸ்ட்டு அந்த மாரி சண்டைங்களாம் இல்லை மேடம். ஃபஸ்ட்டு வீடு எதுவும் அது பேரில் தப்புன்றது நல்லா, அதுக்கப்புறம் தான் மேடம் வீடு எடுத்து கொடுக்க சொல்லிக்கிறாங்க மேடம். அதுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, எடுத்து கொடுத்து அப்படி அப்படிதான் மேடம் பழக்கம். உங்களுக்கு அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காங்க மேடம். அப்படியும் நீங்க செஞ்சீங்க. இது அதிசயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க வீட்டுல, அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்க. எப்படிங்க மனசு வரும்? அவளும் ஒரு பொண்ணு தானே. நம்ம ஒரு பொண்ணை அப்படி பாக்குறோமே, அவ என் பொண்டாட்டி இல்லையேன்னு தோணாது? இந்த மாதிரி உறவுகளை, தப்பான உறவுகள்ல வர குழந்தைகளோடு வாழ்க்கை ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுறது. என்ன மன நிம்மதி இருக்கும்? எப்படி அவ நிம்மதியா தூங்குவான்? உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு அந்த நினைப்பு வராது? நமக்கு துரோகம் பண்ணிட்டாரே துரோகம் பண்ணிட்டாரே, அதை ஏத்துக்க முடியுமா? நான் கேக்குறேன், அவ துரோகம் பண்ணியிருந்தா உங்களால அவளை ஏத்துக்க முடியுமா? எப்படி இருக்கும் அது? அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஃபீலிங் ஆஃப் பீயிங் லெட் டவுன். நம்மளை ஏமாத்திட்டாரு, நம்ம புருஷன் நம்மளை ஏமாத்திட்டாரு. அது எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த கமிட்மெண்ட், அந்த இதை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அதோட அது அது அதை அனுபவிச்சாதான் அது தெரியும். அந்த கமிட்மெண்ட்டோட பவர், அந்த சுத்தத்தோட பவர் அனுபவிச்சாதான் தெரியும். அது அவங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க. அது உங்க மனைவிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அந்த சுத்தம் இருக்குல்ல, அந்த மனசு உடம்பு இருக்கிற சுத்தம், அதுக்கு ஒரு பவர் உண்டு. நான் சொல்லிட்டு தான் மேடம் கல்யாணம் பண்ணேன். நான் சொல்லிட்டு தான் எல்லா விஷயமும் ஓப்பனாக சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதே ஒரு ஜென்டில்மேன் சொல்றீங்கல்ல, இப்போ அதை நீங்க அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பழகிறதுக்கு முன்னாடி, தப்பு பண்ணறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க சித்தி வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணு ஆனா நீங்க என்ன கேட்ட? யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணறதே ஏமாத்துறதுக்கு தான். உங்க ரிலேஷன்ல எட்டு போய் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா, எங்க வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இட் இஸ் நதிங் பட், வேண்டாம் என் வாயில வரக்கூடாது. நத்திங் பட் அரேஞ்ச்மெண்ட், பிசினஸ், நத்திங் எல்ஸ். பிசினஸ்னா என்னது? ஒரு வியாபாரம். அதுல ஏதோ ஒரு பயன் இருக்கு, அதுதான் பண்ணியிருக்காரு. நான் வியாபாரம் பண்ணல மேடம், என்கிட்ட இருந்தா காசை வந்து நிறைய பிடிங்கிருக்கா, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. காசு கொடுத்தாலும் சரியாயிடுமா? காசே தான் நிறைய பிடிங்கிருக்கா. காசு கொடுத்தாலும் சரியாயிடுமா? வாழ்க்கை திருப்பி கிடைக்குமா? என்ன கூட தானே இந்த, அப்புறம் எப்படி இன்னொருத்தர் கூட பழக்க வச்சிருக்க நீ? இன்னொரு குழந்தை பெற்றிருக்கன்றியா? நீங்க விட்டுட்டு போனீங்களா? நீங்க விட்டுட்டு போனீங்களா? போனா அப்புறம் எப்படி நீ வந்து என் குழந்தை வந்து எந்த கொண்டாடி நான் உன்ன அப்படின்ட்டு நீ எப்படி சொல்ற? நீ நான் கேட்குறேன். நான் எப்போ விட்ட சொல்கிறேன்? அப்போ எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து சொல்கிறது எப்படி? இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரிங்க காசு அனுப்ப தெரியலீங்க மாதம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்றது. இப்ப அவருக்கு காசு தான் பிரச்சனை. எத்தனை ஸ்டேஷன் கொடுக்க வேண்டி இருக்குன்னு தான் பிரச்சனை.
வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை ஸ்டேஷன் நீ ஏழுமலைக்கு வரல? ஏழுமலைக்கு இப்ப பிரச்சனை அதுதான், காசு வாங்குறாளேன்னு. காசு வாங்கதில்ல மேடம். காசுனாக்கா வந்து எப்படி கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். நான் உனக்கு தேவை 10ஆம் தேதி ஆனா நான் காசு உங்க போட்டுறேன். டைரியில இருக்குல்ல லிஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோன்னு. எல்லாம் வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? மேடம் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு ஒரு பத்திரம் எதை கொடுத்துருக்காங்க மேடம் எங்ககிட்ட. அந்த அது பத்திரம் இவதான் கொடுக்க அந்த சொன்னாரு, பத்திரம் எழுதி கொடுக்க இல்லை சொன்னாரு. மேடம் அது போய் மேடம் ஒரு எந்த மேடத்தை குழந்தைக்கு? இப்போ பிறந்துச்சுன்னு சொன்னாங்க மேடம். இவருக்கு பிறந்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த குழந்தைக்கு இவங்க அந்த குழந்தைக்கு அவருக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் உங்க எழுதிருக்காங்க புருஷனே மேடம். சொல்றாரு அந்த இல்ல குழந்தை. மேடம் அந்த ஒரு பெரிய மேடத்தை வச்சு எழுதுனாங்க மேடம். அவங்க ஃபோன் நம்பர் அந்த பத்திரம்லாம் எடுத்து வந்திருக்கேன் மேடம். இவர்தான் இப்ப சொல்லி கொடுத்தாரு. இல்ல மேடம், மண்ணெண்ணெய் போய்- அடிக்கடி எடுத்து ஊத்திக்கிறா குழந்தை பிறந்ததுன்னு. இல்ல நீ மேடம், வந்து அந்த எழுதி- பெரிய மேடம் அது அவங்க ஃபோன் நம்பர் நந்தினி தர வேணா மேடம், பேசுங்க நந்தினி மேடம். மேடம் யார் சொல்லிருக்காங்க. மகளிர் தனி இதுல இருக்காங்க, ஆமா மேடம். விழுப்புரத்துல இருக்காங்க நந்தினின்னு அந்த சொல்லிட்டு. பத்திரம்லாம் எடுத்து எப்ப வந்திருக்கேன் மேடம். பாரு அவங்க இவரு ஃபோன் ஏதாவது நம்பர் எடுத்து சொல்லிட்டானா, வந்திருக்கேன் மேடம். நான் எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன் மேம். ஏதாவது ஒரு விருப்பம் ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஓடி போய் நிக்கிறது. இல்ல மண்ணெண்ணெய் மேடம் எடுத்து ஊத்தி இது போய் அப்படி பண்ணாங்களா? இல்லை இல்ல மேடம் மேடம், அப்படி எல்லாம் குழந்தைய வந்து ஆட்டோ நான் சவாரி ஓட்டுறேன் மேடம். இப்போ அதிகாரி விட்டு நிறையா விட்டு நல்லா இதெல்லாம் நான் நல்லா தான் படித்தேன் மேடம். லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சவாரி யாருன்னா வரும்போது அவங்க வீட்டில் அவங்களெல்லாம் வச்சு ரோட்ல நிற்கிறது கடைசிறாங்க மேடம். குழந்தை நட்டு விட்டு எனக்கு அசியம் தாங்க முடியாது. உடனே நான் குழந்தை தூக்கி நாங்கள் ஒரு இடத்துல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இது பண்ணுவேன். என்னாலே திடீர்னு 2 மணிக்கு மேலே என் குழந்தை இப்படியும் விட்டு முடியல, வீட்டுக்கும் நான் போக முடியல. அதனால என்ன பண்ணேன், நான் குழந்தை அப்படி பண்ணேன்னு மட்டும் கேளுங்க. ரோட்ல நான் கடைசி மேடம். செஞ்சேன்னு சொல்றாங்களே, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு கேளுங்க. சரி அம்மா இத பாருமா, உனக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு 2 குழந்தை மட்டும் போதும் மேம். இவங்க யாரும் வேணாம். எனக்கு ஏதாவது வேலை ஒண்ணு வாங்கி கொடுத்து, எங்க அக்காங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிக்கிறாங்க. எடுத்து உடனே எங்க அக்காங்க தான் எனக்கு நகை செஞ்சு எனக்கு ரோகமா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. வீட்டுல ஷேர் உனக்கு கொடுக்கல? கொடுக்கல மேம். அக்காங்க பண்ண துரோகம் தான். இவங்க யாரும் எனக்கு வேணாம். எங்க அப்பா அம்மா அக்காங்க இல்ல, இந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துல உரிமை இருக்கு, அது ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க சரி, கல்யாணம் பண்ணி- இப்போ உனக்கு அவர் வேணுமா? யாரும் எனக்கு வேணாம் ma'am. ஏழுமலை வேணுமா? யாரும் வேணாம். சரி, நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? நான் எதுவும் இல்லை மேடம், அவ்வளோதான். எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்ல. சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கும் குழந்தைக்கும்? குழந்தை ஒன்றா நான் குழந்தைக்கு எனக்கு வந்து கொடுக்க சொன்னா மட்டும் நான் எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறதா தான் கொடுக்குறேன். சரி இருங்க என்ன? இருங்க, கொடுக்குறீங்க. குழந்தைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குல்ல? ஆ. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு குழந்தை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுறது. உங்களுக்கு குழந்தைக்கு சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு மேடம். அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. இல்ல, சம்மந்தம் இல்லாம குழந்தை பிறந்தது உங்க 2 பேருக்கும். அந்த குழந்தை உனக்கு எதுவுமே என்னம்மா பிரச்சனை வேணும்? வருது. இவங்க வந்து அந்த குழந்தைய வச்சு டார்ச்சர் பண்றாங்க மேடம். சவாரி போற இடத்துல உன் புருஷனை மன்னிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியா? மேடம் புருஷனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? இருக்கு மேடம். என் புருஷன் புருஷன் வேணும் எனக்கு உனக்கு, வேணும் madam. பசங்களுக்காக என் வேணும். பசங்க ரெண்டு ஈஸியா பொம்பளை சொல்லலாம் நம்ம தூக்கி போடுன்னு, ஆனா அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பசங்க. நீ வேலைக்கு போறியாமா? இல்ல மேடம். படிச்சிருக்கியா நீ? இல்ல மேடம். எப்படி நான் சொல்லுவேன் அவள்கிட்ட புருஷனை விட்டுட்டு போன்னு? 10 ரூபா சம்பாதிச்சா எப்படி சொல்றது? என்ன பண்ணுவேன்? அப்பா அம்மா கிடையாது, அப்பா அம்மா அம்மா இது மேடம். இது ஒரு பணக்கார வீட்டுலன்னா புருஷன் இப்படி துரோகம் பண்ணா பொண்டாட்டிட்ட சொல்லலாம் நம்ம, இப்படி துரோகம் பண்ணி இருக்காரு விட்டுட்டு போன. அந்த தைரியம் தான் உங்களுக்கெல்லாம், அந்த தைரியம் தான் உங்களுக்கெல்லாம். துரோகம் பண்ண புருஷனோட ஏன் சேர்த்து வைக்கிறீங்க, ஏன் வாழ சொல்றீங்கன்னு கேட்கலாம் ஈஸியா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்? அப்பா அம்மா இல்ல, அவளே வளர்ந்தது வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டுல வேலை செஞ்சு வளர்ந்து பெரியவளா இருக்கா. இப்ப அவ எங்க போய் நிப்பா? என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு போக மாட்டாங்கிற தைரியம். அது மாறணும்னா பெண்கள் சொந்தங்கால்ல நிக்கணும். ஆண்களையே நம்பி இந்த மாதிரி அதோகதியில நிக்க கூடாது. நீ படிச்சிருந்தியானா, ஒரு வேலைக்கு போயிருந்தியானா, இந்த மாதிரி அவசரப்பட்டு 17 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கலன்னா உனக்கு இந்த கதியே வந்திருக்காது. புரியுதா? இப்ப அவங்கள நம்பிதானே நீங்க இருக்கணும். ஆனா ஒரு தைரியத்துல பண்ணலாம், தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுல இருக்கலாம். பசங்க அந்த போராட்டத்துக்கு நீ இங்க ரெடியா இருந்தா பண்ணலாம். பரவாயில்ல, எனக்கு துரோகம் பண்ண புருஷன் எனக்கு வேண்டாம், நான் தனியா இருந்துக்கிறேன், என் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், புருஷன் எனக்கு வேணும் மேடம். எனக்கு என் புருஷன் விடுறதா இல்ல. வேணும் மேடம். வசதியா போச்சுல? எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீங்க பண்ணுவீங்க, பொண்டாட்டிங்க விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லையே. இல்லை மேடம், தெரியாம இந்த ஒரு பாதுகாப்பு வேணும்ல, புருஷன் பாதுகாப்பு வேணும்ல, ஆம்பளை துணை வேணும்ல. அவர் 10 ரூபா வண்டி ஓட்ட மேடம். என் பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாது, சாப்பாடு செய்ய முடியும். என்ன வயசுமா பிள்ளைங்களுக்கு? என் பெரிய பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது மேடம். ஆயிடுச்சுல, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வேலைக்கு போ. எனக்கு எந்த குறை வச்சது இல்லை மேடம். ஒரு என் புருஷன் எந்த குறை எனக்கு வச்சது இல்லை மேடம். அதான் வச்சுட்டாரே, திருந்தவே மாட்டீங்களாமா?
இந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு இருக்கீங்க. இதே அவ தைரியமான பொண்ணுன்னா பாத்துக்கலாம், நீங்களா நான் பாத்துக்கலான்னு அவ கிளம்பியிருப்பா. அவளுக்கு ஆட்டோ வாங்கி கொடுப்போம், அவளை டிரைவிங் கத்து கொடுப்போம். உங்களை விட சம்பாதிப்பா அவ. அன்னைக்கு தான் ரியல் எம்பவர்மெண்ட். என்னம்மா பண்ண போற? எனக்கு யாரும் வேணாம் மேம். என்னை ஏதாவது வேலைக்கு சேர்த்து விடுங்க. நான் வேலையை வச்சுட்டு எங்கள் அக்காங்கள்ட்ட பேசி எனக்கு ஒரு வீடு போகியும் போட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட சொல்லுவாங்க. நான் 2 குழந்தை நான் வளர்த்துப்பேன். உங்க சொத்து உங்களுக்கு வரவே வரல, அவங்க எல்லாம் வித்துட்டாங்க, வித்து சாப்பிட்டாங்க. வீடுலாம் வித்தாச்சு மேம். வீடு எதுவுமே வித்தாச்சு. உங்களுக்கு கொடுக்கல. சரி, உங்க அக்காங்கள்ட்ட பேசுவோம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா வக்கீல பார்த்து, அட்வொகேட்டை பார்த்து அதுக்கு என்ன பண்ணமோ அது பண்ணலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி இனிமே வாழ்க்கைய ஒழுக்கமா வாழ்வேன்னு நீங்க முடிவு பண்ணணும். குழந்தைங்களா மேம் நான் வாழணும். வேற யாரும் எனக்கு சரி, தேவையில்ல. இப்ப இன்னொரு விஷயம் கேக்குறேன்னா, குழந்தைங்களா அவங்க அப்பா கிட்ட குடுக்கறதுக்கு தயாரா? நான் என்ன மேம் பண்றது? அப்புறம் குழந்தைங்க தான் என் வாழ்க்கை. யாருமே இல்லை எனக்கு. அப்பா அம்மா இல்ல, அக்காவும் சரியில்லை. குழந்தைய விட்டு நான் எங்க மேம் போய் நிற்பேன்? தைரியமா பாத்துப்பியா? நான் தைரியம் பார்த்து இத்தனை வருஷம் நான் தான் மேம் தனியா பாத்துக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ண கையோட குழந்தைய விட்டுட்டு போவார் மேம். அந்த புள்ள பாத்துக்கோ. நான் போய் சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன். குழந்தைக்கு எத்தனை வயசாச்சு? பெருசுக்கு பெருசு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வளர்ப்பியா நீ? நான் வளர்த்துக்கிறேன். இவங்க எதுக்கெல்லாம் நான் வாழ்ந்து காட்டணும்? என்னை ஏமாத்தி விட்டு போனாங்கல்ல. வேணாம் மேம், யார் உதவி எனக்கு வேணாம். நான் இனிமே இன்னொருத்தர் வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா தேவையில்ல மேம். அந்த அளவுக்கு நான் இனிமே போக மாட்டேன். என் பிள்ளைங்க வந்துருச்சு. அன்னைக்கு பாதுகாப்புல குழந்தை கையில வச்சுதானே இவங்கள்ட்ட ஏமாந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு விட்டு ஏமாந்தேன். இன்னைக்கு என் குழந்தைக்கு பாதுகாப்பு புரிஞ்சுங்க. யாரும் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. உங்க வாழ்க்கைய நீங்க தான் தேடிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் இது பொதுவா சொல்றேன். நமக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது. நம்ம நம்பிக்கை, நம்ம உழைப்பு தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கும். அவங்கள்ட்ட ஏதாவது வேணுமா? அம்மா எது வேணாம் மேம். இவங்க வரவே எனக்கு வேணாம். பசங்களுக்காக செலவுக்கு எதுவுமே வேண்டாம். இவரு பாப்பாக்கு இவர் செட்டில்மெண்ட் பண்ணு மேம். நாளைக்கு அது லைஃபுக்கு வேணும். என்ன வேணும் உனக்கு? அவர் என்ன செய்யறாலும் செய்யட்டும். நீங்களே வாங்கி கொடுங்க. என்ன செய்றீங்க? மயிலாப்பூரில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து நான் மாதம் 1000 ரூபா கொடுக்க சொல்லி நான் அதை 1000 ரூபாய் 1500 கூட நான் அனுப்பிச்சிருக்கேன். வெறும் 1000 ரூபாய் மேம். சரி, என்ன வேணும் உனக்கு சொல்லு. நீங்க எங்க அக்காங்கிட்ட பேசி எனக்கு செய்யறதை செய்யுங்க. நான் இனிமேல பிச்சை எடுத்து கூட என் பிள்ளைங்க வளர்த்தப்ப இவங்க 2 போதுமே எனக்கு தேவையில்ல. சரி, உன் பொண்ணுக்கு என்ன சொல்லி வளர்ப்ப? அப்பா யாருன்னு சொல்லி வளர்ப்ப? அப்பாவே இல்ல, செத்துட்டான்னு சொல்லி. நீங்க கிளம்புங்க. கிளம்பு. இவர் என்ன பண்ண உனக்கு? இவர் காசு எனக்கு 1 ரூபாய் வேணாம். இவங்களே வாழ்ந்துக்கிட்டோம். எனக்கு தயவு செய்து விட்டுற சொல்லுங்க. இவங்கள நான் தொலை பண்ணல. அந்த பாவத்தை இவங்களே ஏத்துக்கிட்டோம். கிடையாதுமா, நீங்க சேர்ந்துதான் பண்ணிருக்க. சரி, நான் தான் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. மேடம் அவங்க போன் டார்ச்சர் பண்ண கூடாது மேடம். மேடம் என்ன விட்டுடுமா மேடம், அந்த வேலையை பார்த்து காசு நாங்க ஊருக்கு போயிட்டா உடனே போன் தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்க. அவர் ஏமாத்தி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஏமாத்தி உன்னை பண்ணியிருந்தாருன்னா உனக்காக நான் பேசியிருப்பேன். புரியுதா நான் சொல்றது? இங்க இது மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. முதல் மனைவியும் நல்லவங்களா இருப்பாங்க, 2வது மனைவி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. எனக்கு கல்யாணம் ஆகலை சொல்லி கல்யாணம் அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேருக்காகவும் நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. 1 இல்லை, 1 தப்பு, 2, 3வது தப்பு. அதோட கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இந்த பொண்ணு எதுவுமே தப்பு பண்ணலையே. நான் அவளை ஹஸ்பண்டை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கா. இதுல வந்து சேஃப் ஆனது இங்க ஆண்கள் தான். அவங்களும் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க, இவங்களும் ஏமாத்தப்பட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்து சாரி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க அது ஒரே ஃபோன் பண்ணுவானா சொல்லுங்க மேடம். ஃபோன் பண்ணுவானா டார்ச்சர் பண்ணக்கூடாது மேடம். சவாரி பார்த்தா அந்த குழந்தை பச்சை குழந்தை தூக்கி ரோட்ல கடாச்சிடுங்க மேடம். அவங்க சரிம்மா, இனிமே டார்ச்சர் பண்ணாதீங்க. அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு மேடம், அதுவும் சொல்றாங்க. வீட்டுக்கு வர சொல்லி சொல்லியாச்சு, அவங்க பேசுவாங்க. சரியாம்மா? ஹோம்ல சேர்த்து விடுவாங்க. ஓகே, ஒழுக்கமா வாழுங்க. சரியா? இனிமையாச்சும் வைஃப் ஏமாத்தாதுங்க ப்ளீஸ். கூட்டிட்டு போங்க. போமா, ஜாகிரதையா இருக்கும். ஸ்ட்ராங்கா இரு. இன்னொரு வாட்டி ஏமாத்துறதுனா தூக்கி போட்டு. சரியா? சரி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.